சென்னையில் பிரச்சாரத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என்று தலைமை தேர்தல் அதிகாரியிடம் விஜய் புகார் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் விவரிக்க கேட்போம். சாலமன், விஜய் எப்படி புகார் தெரிவித்ததன் முழு பின்னணி என்ன? இன்னைக்கு அவர் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் செய்தார். பிறகு அவருடைய தேர்தல் பரப்புரையை அந்த பகுதியிலிருந்தே தொடங்கினார். இந்த நிலையில தலைமை தேர்தல் அதிகாரியிடம் விஜய் இவ்வாறு புகார் அளித்திருப்பதன் முழு பின்னணி என்ன? தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் இன்று பெரம்பூர் தொகுதியில அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியில வேட்புமனு தாக்கலை தெரிவித்து அதன் பின்னர் மொத்தம் 4 இடங்கள்ல அவர் தனது பிரச்சாரத்தில் ஈடுபட திட்டமிட்டிருந்தார். குறிப்பாக முதற்கட்டமாக அவர் கொடுங்கையூர் பகுதியிலும் அதன் பின்னர் வில்லிவாக்கம், அண்ணா நகர் உள்ளிட்ட 4 இடங்கள்ல அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். இந்த நிலையில தான் ஒரு கடிதமானது தேர்தல் ஆணையத்துக்கு தாவேகா சார்பில் ஒரு கடிதமானது புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த புகார்ல பல்வேறு தகவலானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெரம்பூர் தொகுதி வேட்பாளரான விஜய் இந்த பெரம்பூர்ல இருந்து கொளத்தூர் நோக்கி பிரச்சார வாக பயணத்தை மேற்கொள்ள அவர் வாகனத்திலிருந்து திட்டமிட்டிருந்தார். ஆனால் அந்த பயணத்தின் போது எந்த விதமான போலீஸ் பாதுகாப்பும் போக்குவரத்து மாற்றமும் ஏதும் செய்யப்படாமல் இருந்ததால அங்க திணறக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருப்பதாக அந்த புகார்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனால சாலைகள்ல பொதுமக்கள் அதிகமாக திரண்டதால பிரச்சார வாகனங்கள் முற்றிலும் நின்று போனதாகவும் பெரம்பூர்ல இருந்து கொளத்தூர் வரை செல்ல முடியாமல் ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த புகார்ல தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என ஏற்கனவே தேர்தல் அதிகாரி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில இவர் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல முடியாமல் அந்த வாகனமானது சிக்கிக் கொண்டிருப்பதால இது போன்ற ஒரு கடிதமானது தற்போது கொடுத்திருப்பதாக தெரிவது. இதனால இந்த பாதுகாப்பு குறைபாடு பொதுமக்களின் பாதுகாப்புக்கு ஆபத்தாகவும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை கடுமையாக பாதித்திருப்பதாகவும் இதனால தேர்தல் செயல்முறையில சமத்துவமின்மை மற்றும் நிர்வாக பாகுபாடு குறித்த சந்தேகங்கள் எழுவதாகவும் அந்த கடிதத்துல ஒரு புகார் ஒரு குற்றஞ்சாட்டி இருக்க. இது குறித்து உடனடியாக விசாரணை மேற்கொண்டு சென்னை போலீசுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். மேலும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தடையின்றி சுதந்திரமான ஒரு பிரச்சாரம் செய்ய அதனை உறுதிப்படுத்த செய்ய வேண்டும் எனவும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய தவறிய காவல்துறை அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அந்த புகார்ல தாவேகா சார்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இதுவரை பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த இடத்திற்கு செல்ல முடியாத நிலையே ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக சாலையில் முழுவதுமே தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் கூடியதால அவர் அடுத்த இடத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருந்த நிலையில தற்போது ஒரு புகாரானது தேர்தல் ஆணையத்திற்கு தாவேகா சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கே இவ்வளவு நேரம் ஆகுது, முறையான பாதுகாப்பு இல்ல, இது போன்ற பல புகார்கள் விஜய் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு அவருடைய அந்த பிரச்சார பயணத்துல மாற்றம் ஏதாவது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே அவர் தெரிவித்ததை விட முன்னதாகவே தான் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். 2 மணிக்கு தொடங்க வேண்டும் என கூறப்பட்டிருந்த அந்த பிரச்சாரத்தை இவர் முன்னதாகவே, அதாவது இது போன்ற தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது என்பது முன்கூட்டியே அவர் அறிந்து முன்னதாகவே ஒரு 12 மணி அளவிலேயே தனது முதல் பிரச்சாரத்தை அவர் துவங்கினார். இருப்பினும் அவர் அந்த பிரச்சாரத்தை முடித்துவிட்டு அடுத்த பிரச்சாரம் நோக்கி வேறொரு இடத்துக்கு பயணிக்கும் தொலைவில் நடுவிலேயே அதிகப்படியான ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் கூடியதால பெரிதளவுல போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. அதாவது எருக்கஞ்சேரி, பெரம்பூர், அது மட்டுமின்றி மூலக்கடை உள்ளிட்ட பகுதிகளை தாண்டவே அவருக்கு 2 மணி நேரத்திற்கு மேலாக அந்த பிரச்சார வாகனம் தாண்டவே ஏற்பட்டதால தான் இந்த நெருக்கடியானது ஏற்பட்டிருக்கிறது. அவர் குறிப்பிட்ட நேரத்துல இங்க பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியாமல் போனால் உடனடியாக ஒரு இடத்துல, அதாவது இந்த 4 இடத்துல ஒரு இடத்துல இந்த பிரச்சாரத்தை அவர் ரத்து செய்து செல்லவும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் மீறி இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டால் தேர்தல் நடத்தை விதிகள் மீறப்பட்டு அவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாரும் இருசக்கர வாகனத்தை தொடர வேண்டாம் என ஏற்கனவே தேர்தல் அதிகாரி ஒரு நிபந்தனைகளை விதிக்கப்பட்டிருந்த நிலையில அந்த நிபந்தனைகளை மீறித்தான் பலர் இருசக்கர வாகனத்திலும் தொடர்ந்தனர். இருப்பினும் இந்த விவகாரமானது தற்போது புகார் தேர்தல் ஆணையத்துக்கு தாவேகா சார்பில் புகார் கொடுத்திருப்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.
ரைட், விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சோலமன். பிரச்சாரத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்காதது குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு விஜய் தன்னுடைய வேட்புமனு பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான அந்த வேட்புமனுவை தாக்கல் செஞ்ச உடனேயே பரப்புரையை தொடங்கிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த வகையில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய அந்த நேரம் அப்படிங்கிறது வழக்கத்தை விட இன்னும் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. மக்களுடைய கூட்டம் சாலைகளில் ரொம்ப அதிகமாக காணப்பட்டிருப்பதனால அந்த பிரச்சார வாகனம் அந்த பகுதியில் செல்லவே திணறுகிறது அப்படின்னு அவருடைய புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். உரிய பாதுகாப்பு வழங்கப்படலை, காவல்துறைக்கு அறிவுறுத்துங்க, இது போன்ற பல்வேறு வலியுறுத்தல்கள் அவர் கொடுத்திருக்கக்கூடிய புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. இது பற்றிய முக்கிய செய்தியை நம்ம பார்த்தோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.